Hello friends, welcome to MOHANA'S kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னா ராஜ்மா உருண்டை. ராஜ்மா வந்து கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்கலாம் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ ராஜ்மா உருண்டை செய்யிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கறத பார்த்தறலாம் வாங்க. நான் வந்து ராஜ்மாவை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற ராஜ்மாவையும் பச்சை மிளகாவையும் ஒரு மிக்சி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறன்னு அரைங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஒரு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சது, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக பொட்டுக்கடலை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். மாவு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். கையில் வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் பிடிச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நாங்கள் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப காய விட வேணாம். இப்போ இதில் வந்து எல்லாத்தையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க. ஏன்னா இது ரொம்ப நேரம் உள்ளே வேகணும், அதுக்காக தான். ஹையில் வச்சிங்கன்னா வெளியில் வந்து கருகிடும், உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். சிம்மில் வச்சே நல்லா வேக விடுங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. இதை வந்து பொறுமையாக அப்படியே ஒவ்வொரு பக்கமாக திருப்பி போடலாம். இந்த உருண்டை வந்து ராஜ்மாவில் மட்டும் இல்லை, வெள்ளை கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி தான் அதுவும் செய்யணும். ராஜ்மாவுக்கு பதிலாக வெள்ளை கொண்டக்கடலை சேர்த்துக்கணும், அவ்வளோதான். அவ்வளோதான், ராஜ்மா உருண்டை வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது வந்து ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க அந்த மாதிரி. பாருங்கள், நல்லா சூப்பரான டேஸ்ட்டான ராஜ்மா உருண்டை தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.